ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னையோட இந்தியா சுதந்திரம் வாங்கி 80வது வருஷம். பல பேர் கஷ்டப்பட்டு பல பேர் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டு வாங்கின இண்டிபெண்டன்ஸ். முக்கால்வாசி பேர் இதை பார்க்குறவங்களுக்கு இன்க்ளூடிங் மீ இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்துருக்க மாட்டோம். நான் பிறக்கிறதையே இண்டிபெண்டன்ஸ் டே ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நான் காமராஜை பார்த்தேன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. நான் காமராஜ் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. அட்லீஸ்ட் அப்துல் கலாமை பார்த்தேன், மன்மோகன் சிங்கை பார்த்தேன்னு நான் சொல்லலாம். உங்கள் தலைமுறையில் அது மாதிரி ஆட்களை பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி ஆட்கள்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரமும் அதுக்கு மேலே பில்டு பண்ணதும் இதை கட்டி காத்து அடுத்த லெவலில் இந்தியாவுக்கு நீங்கள் எடுத்துன்னு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். E20 சம்பந்தமா, அதாவது அந்த பெட்ரோல் போடுறதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுப்போம், அதுக்கு இன்சூரன்ஸ்ல கவரேஜ் அப்படின்னு பார்த்தா எடுப்பாங்களா? இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் வாட்டர் இன்கிரஸ் அப்படின்ற ப்ராப்ளம், அதாவது தண்ணி ஃபியூலில் மிக்ஸ் ஆகிருந்தது, அதுலனால உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா சில இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அதை அலோவ் பண்ணுது. என் காரில் எத்தனால் சம்பந்தமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நான் சர்வீஸ்க்கு விடுறேன் அப்படின்னா அது என்னோட சர்வீஸ் காஸ்ட்ல என்ன லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? ஸோ எத்தனால்னால தான் உங்கள் வண்டியில் ப்ராப்ளம் வருது அப்படின்றத டயக்னோஸ் பண்ணணும். XP 100 இல்லை ஸ்பீட் 97 நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பர் கார் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக நார்மலாக இருக்கிற காருக்கு இப்போ நம்ம E20 பெட்ரோல் எந்த பிரச்சனையும் பண்ணாது. E20 பெட்ரோல் ப்ரொவைடட் கண்டாமினேஷன் இல்லை அப்படின்னா எதுவும் பண்ணாது. சர்வீஸ் காஸ்ட் இந்த E20னால பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆமாம், வாய்ப்பில்லை. அது வந்ததுனா தான் அடுத்தது நீங்கள் இது ஒரு மெயின் ரீசனாக இருக்காது, வேற பல ரீசன்களோட சேர்ந்து மேபி இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ E20னால மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இப்போ இட் வுட் ஹவ் பிகம் a நேஷனல் லெவல் எபிடமிக். இப்போ நீங்கள் முன்னாடி இந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, பெட்ரோலை ரேசிங் கார்ஸில் பெட்ரோலை ஊற்றிடுவோம், கொஞ்சமாக ஊற்றிடுவோம், இட் இஸ் டு ஸ்டார்ட் த இன்ஜின், மற்றதெல்லாம் எத்தனால் ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, காரை நான் ஒரு வாரம் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னா பெட்ரோல் மேலேயும் எத்தனால் கீழேயும், அது டென்சிட்டி ஜாஸ்திங்கிறனால அது கீழேயும் வந்துடும். அதனால் நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போதே கிராங்க் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு எத்தனாலில் தான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகுது, அது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஃபேஸ் செப்பரேஷன் அப்படின்ற ஃபினாமினன் ஆச்சுன்னா மட்டும்தான் இது ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தனியாக அதுக்கு என்ன பிரேக்கப்லாம் பண்ணிட்டு தனியாக வந்துடும். ஓகே ஓகே, ஒன்ஸ் பிளெண்ட் ப்ராப்பர் பிளெண்டான ஃபியூலாக இருந்தது அப்படின்னா அதனால பிரியவே முடியாது. நீங்கள் அந்த பிளெண்டை பிரிக்கிறதுக்கு ஃபேஸ் செப்பரேஷன் பண்ணணும். அந்த ஃபேஸ் செப்பரேஷனுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் தண்ணி ஊற்றுறது. ஓகே, அதாவது தண்ணி அதுக்குள்ளே என்ட்ராகாத வரையும் ஃபேஸ் செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ எல்லாரோட மிஸ்கன்சம்ஷன் என்ன அப்படின்னா, எத்தனால் வாட்டர் அஃபினிட்டி இருக்கிறதுனால, ஹைக்ரோஸ்கோபிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால காத்துல இருக்க தண்ணியை உறிஞ்சிக்குது. இன்னொரு விஷயம், நம்ம பிரேக் யூஸ் பண்றோம், பிரேக் ஆயில் தானே இருக்கு, அந்த பிரேக் ஆயிலும் ஹைக்ரோஸ்கோபிக் தான், தெரியுமா? நிறைய பேருக்கு இது தெரியாது. அந்த ஆயில் ஒருவேளை தண்ணியை உறிஞ்சு வச்சுக்குது அப்படின்னு வச்சுப்போம், தண்ணியை மாய்ஸ்சர்ல இருக்கிற ஏர் அப்படியே உறிஞ்சு வச்சுக்குது அப்படின்னா எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஓகே, மாய்ஸ்சர் சும்மா அப்படியே பிடிச்சி வேக்யூம் கிளீனர் மாதிரிலாம் இழுத்துக்காது. ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு தண்ணி அதில் ஊற்றுனீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே 20 லிட்டர் E20 வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 100லேருந்து 150 ml 150லேருந்து 200 ml தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாலுமே ஃபேஸ் செப்பரேஷன் ஆகாது. அந்த வாட்டரை சொல்யூஷன் டிசால்வ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கும். ஓகே, தெரியாது, அது கூட சேர்த்து வச்சுக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபியூவல்னால தான் உங்களுக்கு மைலேஜ் அடி வாங்குறது, பிளஸ் இந்த வண்டி ஸ்மூத்னஸ் போகிறது, இதெல்லாம் தான் வாட்டரும் சேர்ந்து அதில் இருக்கு. ஃபேஸ் செப்பரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ அந்த கண்டாமினேஷன் எப்படி ஆகும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். கண்டாமினேஷன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அடிஷ்னலாக அதில் போய் சேரும் போது தான். இப்போ இந்த வீடியோவில் காட்டுறாங்கல்ல, ஒருத்தர் கூட பயங்கர கோவமாக ஹை கிராஸ் இருந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு காமிச்சார்ல, அது ஃபியூவலில் போய் தண்ணி மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபியூவல் தனியாக அதுவாலாம் அதனால செப்பரேட் ஆக முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் டேங்க் கெப்பாசிட்டி 40 லிட்டர், பெட்ரோல் பங்க் போறீங்க, காலையில் ஒரு 11 மணிக்கு போறீங்க, நல்லா சுளீர்னு வெயில், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 80% வச்சுப்போம், ஏன்னா நம்ம கடல் பக்கத்தில் இருக்கோம், ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கு, ஒரு 34 டிகிரி செல்சியஸ் வச்சுப்போம். இப்போ ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணுறீங்க, 20 லிட்டர் காற்று இருக்குமா உங்கள் டேங்க்ல? அந்த 20 லிட்டர் காற்றுல எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எப்படி சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, சூடான காத்து தானே வெளியில இருக்கு, சூடா ஹியூமிடான காத்து தான் இருக்கு. நீங்க பெட்ரோல் போடுறீங்க, அப்ப திறந்திருக்கும் போது அந்த உள்ள அந்த காத்து இருக்கு, சரியா? அதுல எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ரொம்ப மீகர் அமௌண்ட். அதாவது லெஸ் தென் 1 ml. ஓகே, ப்ராபபிலி. அதுவுமே வந்து கண்டென்சேஷன் ஆகணும். விச் இஸ் இப்போ நீங்கள் சென்னையில் ஃபில்அப் பண்ணிட்டு திடீர்னு வண்டியை டிரான்ஸ்போர்ட் பண்ணி காஷ்மீருக்கு எடுத்துன்னு போய் விட்டீங்க அப்படின்னா தான் அந்த அளவு கண்டென்சேஷன் ஆக முடியும். ஓகே, சென்னையிலே தான் நிற்கிது அப்படின்னும் போது அவ்வளோ கண்டென்சேஷன் ஆகிறதுக்கான டெம்பரேச்சர் ட்ராப் நமக்கு கிடையாது. அண்ட் ஒரே நாளில் ஆகாது, பல வாரங்களாக அந்த கண்டென்சேஷன் அப் அண்ட் டவுன் அதாவது ஹீட் ஆகணும் கோல்ட் ஆகணும் கோல்ட் ஆகணும். இது ஆகிட்டே இருந்தது அப்படின்னா தான் அந்த மேலே இருக்க காற்றுல இருக்கிற ஈரப்பதம் வந்து கண்டென்ஸ் ஆகி அந்த ஃபியூலோட மிக்ஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த 1 mlக்கு கம்மி இருக்குது இல்லை, இதனால ஃபேஸ் செப்பரேஷன் ஆகாது. 20 லிட்டருக்கு வந்து 210லேருந்து 230 ml தண்ணி இருந்ததுனா தான் அது ஃபேஸ் செப்பரேஷன் ஆகும். விச் இஸ் 1 லிட்டருக்கு 10 ml குறைஞ்சது. 1 லிட்டருக்கு 75 to 100 ml தேவைப்படுது. ஓகே, ஃபேஸ் செப்பரேஷன் ஆகிறதுக்கு 10 லிட்டருக்கு. சரிங்களா? அதாவது இப்போ உங்க 20 லிட்டர் டேங்க்ல வந்து ஃபேஸ் செப்பரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா 200 ml தண்ணி எங்க இருந்தோ வந்திருக்கு. இந்த காத்துல கண்டென்ஸ் ஆனதுல இருந்து வர கிடையாது. கரெக்டா? ஓகே, அந்த 200 ml தண்ணி எங்க இருந்து வந்தது, அதுதான் என்னோட கொஸ்டின். பிரச்சனை சப்ளை செயின் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்டோரேஜ். நீங்க சொன்னதுல வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சது பாக்குறவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி வந்தது அதுவா வந்து அப்படியே தண்ணியை அப்படியே ஒருவேளை அப்சார்ப் பண்ணுதுனே வச்சுப்போம். சரிங்களா? உங்க டேங்குக்குள்ள இருக்கிறது 20 லிட்டர் காத்து தான். 20 லிட்டர் காத்துல வந்து நீங்க எந்த சாட் ஜிபிடி ஜெமினி எதுல வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுல 1 ml கம்மி தான் தண்ணி இருக்கு. அந்த 1 ml தண்ணினால ஒன்றும் ஆகாது, ஃபேஸ் செப்பரேஷன் ஆக வாய்ப்பே கிடையாது. ஓகே, இவ்வளோ தண்ணி. ஏன்னா இப்போ இந்த வீடியோ எல்லாம் காட்டுறாங்கல்ல, பாருங்க தண்ணி ஊற்றினோட ஃபேஸ் செப்பரேட் ஆகும். நீங்க அளவு அவ்வளோ ஊத்துறதுனால தான். நீங்க அதே பெட்ரோல்ல சும்மா ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் தண்ணி ஊத்துங்க, ஒன்றும் ஆகாது, பெரியாது. அது அதாவது டிசால்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த டிசால்வ் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் உங்களுக்கு மைலேஜ் இன்னும் அடிஷனலாக அடி வாங்குறது, இந்த வண்டி ஸ்மூத்னஸ் கெட்டு போகிறது, இந்த ப்ராப்ளம்லாம் ஆகும். ஓகே ஓகே, ஏன்னா இந்த பெட்ரோலோட இது உள்ள போய் எத்தனாலும் பெட்ரோலும் எரியும். அந்த தண்ணி இருக்குல்ல உள்ள போய் எவாபரேட் ஆயிரும். ஓகே ஓகே, அதனால வண்டி ஓடிட்டு தான் இருக்கும், ஆனால் ரஃபாக ஓடும். ஃபைன். ஓகே, இப்போ மார்னிங் டைம்ஸில் பெட்ரோல் போடுறதை விட ஈவினிங் டைம்ஸ் கூலான டைமில் பெட்ரோல் போட்டால் பெட்டர் அப்படின்லாம் ஒன்று சொல்கிறாங்களே, அது ஒரு உண்டு தான். அது மித்தா இல்லை உண்மையிலேயே? ஸோ ஆக்சுவலாக எர்லி மார்னிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபியூல் கூல் டவுன் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் அதில் எவ்வளோ வேப்பராக கிளம்புச்சு அப்படின்றது உங்களுக்கு குறையும். ஓகே, ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்கும், உங்களுக்கு ஃபியூல் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். பட் நம்ம அர்ஜென்ட் கிளம்பும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் ப்ரீ பிளான்டாக பண்ணுறீங்க அப்படின்னா எர்லி இந்த மார்னிங் 7 மணிக்கு பங்கு தரகிறாங்கன்னா 7 மணிக்கு போய் போட்டிங்க அப்படின்னா விச் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 7 மணி நேரம் அது கூல் டவுன் ஆயிருக்கு நைட்டு ஃபுல்லாக. ஓகே ஓகே, பட் நீங்கள் நைட்டு போடுறீங்க அப்படின்னா இன்னும் மோசம், ஏன்னா பகல் ஃபுல்லாக சூடாகிட்டு இருந்திருக்கும். ஸோ விச் இஸ் ஹை வேப்பர் லெவல் இருக்கும். ஹை வேப்பர் லெவலில் இருக்கும்போது ஃபியூல் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த பெட்ரோலில் வந்து நீங்கள் மார்னிங் போடுறது பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதில் ஹாஃப் டேங்க் வச்சுக்கிறது பெஸ்ட்டா இல்லை எப்பயுமே ஃபுல் டேங்க்லேயே வச்சுக்கிறது பெஸ்ட்டா? ஸோ இந்த ஃபேஸ் செப்பரேஷன் ஆயிரும்னு பயப்படுறவங்க, ஓகே, ஃபேஸ் செப்பரேஷன் வந்து ஃபியூல் கண்டாமினேஷன் இல்லை அப்படின்னா ஆகாது. ஃபியூல் கண்டாமினேஷன் E20 இருந்தாலும் E0 இருந்தாலும் போச்சு முடிஞ்சு. ஓகே, அப்படின்னும் போது இட் டசன்ட் மேட்டர். ஸோ இல்லை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது அப்படின்னாங்கன்னா டேங்க் ஃபுல்லாக வச்சுக்கிறது பெட்டர். பெஸ்ட். எதனாலனா மேலே ஹெட் ரூம் கிடையாது காற்று இருக்கிறதுக்கு. ஓகே, பெஸ்ட் பெஸ்ட். ஓகே, அதாவது அந்த பயத்தையே மொத்தமாக எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, பட் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வண்டியாக இருந்தது அப்படின்னா உங்கள் யூசேஜுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கிட்டா போதும். இப்போ ஒரு வாரமாக நான் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன்னா ப்ராப்ளம் வரும். 1 வாரம் இல்லை 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட நிறுத்தி வச்சுக்கோங்க. உங்கள் வந்து ஃபியூல் டேங்க் பக்காவாக சீல் ஆயிடுச்சு, வேறு எங்கேருந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் நிறுத்துறீங்களோ அது பிரியாது. நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் கராஜில் பசங்களாம் பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து தண்ணி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, திடீர்னு வந்து ஒரு மேனிஃபோல்டு கார்பனாக இருக்குது அப்படின்னா பெட்ரோல் வாங்குறதுக்கு சோம்பேத்தனப்பட்டுட்டு இந்த எத்தனால் டப்புன்னு எடுத்து இப்படி ஊற்றி க்ளீன் பண்ணிடுவானுங்க. ஓகே, ஸோ அந்த எத்தனால் பார்த்தீங்கன்னா லோல் போட்டுட்டு கிடக்கும், இங்கேயும் அங்கேயும் கிடக்கும், ஓப்பன்லேயே தான் இருக்கும். சரியா? கலர் மட்டும் லைட்டாக மஞ்சள் கலரில் மாறிடும், தண்ணி மாதிரி இருக்கும், லைட்டாக எல்லோ கலரில் ஆயிரும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா. ஓகே, ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒன்றுமே பண்ண மாட்டோம், அதை வந்து ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சுருப்போம், அந்த பேப்பரில் அப்படியே ஃபில்டர் பண்ணி காரில் ஊற்றி யூஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறது 99%, அதாவது எத்தனால் வாங்கும் போது சப்ளையர் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க 99% எத்தனால் வேணுமா 99.9% எத்தனால் வேணுமான்னு. ஓகே, 99% எத்தனாலில் வந்து 1% ட்ரேஸ் மாய்ஸ்சர் இருக்கும், விச் இஸ் கொஞ்சம் ஈரப்பதத்தை அது புரிஞ்சு வச்சு. நான் 99% தான் வாங்குவேன். எதனால அப்படின்னா லிட்டருக்கு 40 ரூபா கம்மி. லிட்டருக்கு 40 ரூபா கம்மி. மாய்ஸ்சர் இருந்ததுன்னா, மாய்ஸ்சர் இல்லை அப்படின்னா அந்த 40 ரூபா ஜாஸ்தி. அந்த மாய்ஸ்சரும் என் வண்டியை ஒன்றும் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, அதனால நான் 99% தான் வாங்குவேன். ஏன்னா நான் 200 லிட்டர் பேரல் குறைஞ்சது 200 லிட்டர்ஸ் வாங்கணும். ஓகே, லிட்டருக்கு 40 ரூபா அப்படின்னும் போது 200 லிட்டருக்கு எவ்வளோ மிச்சம் ஆகுது பாருங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த 1% மாய்ஸ்சரை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. இத்தனைக்கு இது பியூர் எத்தனால், 20% எத்தனால் இல்லை, பியூர் எத்தனால்.
அதுதான். ஓகே. ஸோ நான் என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வர மாதிரி பியூரிட்டியான எத்தனால் தான் கவர்மெண்ட் சப்ளை பண்றாங்க, சப்ளை செயின்ல பக்காவா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு தான் அந்த பிளாக் எழுதி இத்தனை நாள் வந்து நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு வந்து ரொம்ப சாரி. பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்க வாங்குற அளவுக்கு பியூரிட்டியில வந்து எத்தனால் பியூரா வந்துருது. பட் பிளெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வரும்போது இன்பிட்வீன்ல ஆகிற கண்டாமினேஷன்ல தான் வர ப்ராப்ளம் எல்லாமே அந்த கண்டாமினேஷனால தான், ஃபியூல் மட்டும் கிடையாது. ஓகே. இது நீங்க சொல்லும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த விநாயகர் கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அண்டா வச்சிருவாங்க. எல்லாரும் பாலை கொண்டு வந்து ஊத்துங்க அப்படின்னு சொன்னா 2 பேர் பால் ஊத்துவாங்க, 20 பேர் பால் தானேன்னு தண்ணி கொண்டு வந்து ஊத்துற மாதிரி. இது பெட்ரோல் பங்குக்கு அங்கெல்லாம் கரெக்டாவே வச்சிருந்தாலுமே பெட்ரோல் பங்குக்கு வர வழியில இது அது எப்படியாவது கண்டாமினேஷன் ஆகுதோ இதை வச்சு படம்லாம் எடுத்திருக்காங்க. இந்த ஃபியூல் அடல்ட்ரேஷனை பேஸ் பண்ணி. ஓகே. ஸோ அடல்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப டீசல்ல கெரோசின் மிக்ஸ் பண்றது, பெட்ரோல்ல ஏதோ பென்சாயில் ஏதோ ஒரு டைம்ல பண்ணிட்டு இருந்தது உண்டு. ஓகே, அது இப்போவும் சில இடங்கள்ல நடக்குது. பட் இப்போ சென்னையிலாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்காசி பங்க் வந்து நான் வந்து சென்னை டீலர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபியூல். நான் அக்ராஸ் த கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன், கார்லேயே தான் போவேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நான் காரில் தான் போவேன். ஓகே, அப்படின்னும் போது சென்னையில் கிடைக்கிற ஐ மீன் அட்லீஸ்ட் நான் பார்த்த வரையில் மெட்ரோ சிட்டிஸில் ஓகே, பட் சென்னையில் வந்து ஃபியூல் குவாலிட்டி இஸ் ஃபென்டாஸ்டிக். ஓகே, அது வந்து சும்மா சொல்லக்கூடாது. பங்க் சில பங்க்ஸ் இருக்குது கொஞ்சம் சுமாரான பங்க்ஸ், பட் முக்காவாசி பங்க் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இது வரையும் வந்தது கிடையாது. இப்போ வந்து ஒர்க் ஷாப்புக்கு எந்த வண்டி வந்தது அப்படின்னாலும் அடிஷ்னலாக கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்குறோம். E20னால ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா ஓகே அப்படின்றத அடிஷ்னலாக இன்னும் கான்சன்ட்ரேஷன் போட்டு பார்க்குறோம். பட் அப்படியுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. ரீசன் என்னன்னா, இவங்களாம் வந்து பெட்ரோல் பங்க்கு இவங்க ரொம்ப வருஷமாக எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தே நோ த பர்சன் இன் இது. ஸோ அப்படின்னும் போது கண்டாமினேஷன் இல்லாத ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க இவங்கெல்லாம். ஸோ என்னோட டேட்டா செட்டும் தப்பு. நான் அது ஆர்கியூ பண்ணது வந்து மொத்த பெரிய டேட்டா செட்டாக ஆர்கியூ பண்ணாமல் சின்ன டேட்டா செட்டை வச்சு ஆர்கியூ பண்ணது. பட் இப்போ வந்து சியாம் கொடுத்துருந்த அந்த டேட்டா வச்சு வி அண்டர்ஸ்டாண்ட் கண்டாமினேஷன் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்றது. இன்னொரு அடுத்த முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பைக்கில் இல்லை காரில் வந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்ற சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் சிந்தட்டிக் 10,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த E20 போடுறதுனால நான் கொஞ்சம் பிக்கப் வேணுன்றதுக்காக அதிகமாக ஆக்சலரேட்டர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அப்படி கொடுக்கும்போது இன்ஜினில் ஆயிலுடைய யூசேஜுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அந்த 5000 கிலோமீட்டருங்கிறத நான் 4000 கிலோமீட்டர்லேயே இன்ஜின் ஆயிலும் மாற்றணுமா? இந்த யூசேஜ் அப்படிங்கிறது E20 போடுறதுனால இன்ஜினுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுறதுனால நான் இன்ஜின் ஆயிலையும் அடிக்கடி மாற்றணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ஓல்டர் கார்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிக்கப்பை வந்து நீங்கள் தான் காம்பன்சேட் பண்ணணும் உங்கள் காலை வச்சு. ஓகேங்களா? பட் மாடர்ன் கார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி டென்சிட்டி கம்மியாக இருக்குல்ல, அதனால் வந்து ஆக்சிஜன் அளவு ஜாஸ்தியாக வெளில போகும். ஆக்சிஜன் அளவு வெளியில் ஜாஸ்தியாக போகுது அப்படின்றத அந்த ECU டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபியூலை அதுவே அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கும். ஓகே, பட் உங்கள் ஆர்பிஎம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் நீங்க வந்து உங்க இன்ஜினை அடிஷனலா ஸ்ட்ரெஸ்லாம் பண்ண கிடையாது. உங்க ஃபியூல் பம்ப் கொஞ்சம் ஒரு 2 to 3% அடிஷனலா ஓடும், ஓப்பன் ஆகிக்கும். கொஞ்சம் வந்து ஜாஸ்தி பம்ப் பண்ணும், அவ்வளவுதான். உங்க இன்ஜெக்டர் டியூட்டி சைக்கிள், உங்க ஹை ப்ரெஷர் பம்ப், லோ ப்ரெஷர் பம்ப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3% வந்து அந்த ஃபியூல் டிமாண்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்க போகுது. 10 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோலை வெளியில விடுது அப்படின்னா அந்த இன்ஜெக்டர் வழியா வருதுன்னா 1.25 லிட்டர் வெளியே வரும். அந்த 2 to 3%, 1.25 கூட இல்லை, 1.02. ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஜாஸ்தி உங்க ஃபியூவல் சிஸ்டம் உழைக்க போகுது. உங்க இன்ஜின் அடிஷனலா எந்த வேலையும் பண்ண போறது. உங்க இன்ஜினோட ஒரே வேலை வர ஃபியூவலை எரிச்சு வெளில அனுப்பணும். ஓகே, பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா ஷார்ட் ட்ரிப்ஸ். அதாவது ஒரு மாசத்துக்கு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு மாசத்துக்கு 100 கிலோமீட்டர் தான் ஓடும். அந்த 100 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மாசம் ஃபுல்லா ஓடும், அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். என்ன அப்படின்னா இன்ஜின் வந்து தேவையான அளவுக்கு ஹீட் ஆகலை அப்படின்னா இந்த இன்ஜின்குள்ள இருக்க பிஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கும்போது கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஓகே, இப்போ இந்த சுருங்கி இருக்கும்போது இந்த சுற்றி கேப் இருக்கும். இப்போ நீங்கள் 2 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு சூடாகாது, இந்த பிஸ்டன் விரிஞ்சு பிடிக்காது. இப்போ இந்த ஓடும் போது இந்த மேலே நடக்கிற கம்பஷன் இருக்குல்ல, இந்த சைடில் இருக்கிற இந்த இதில் வழியாக இந்த அன்பர்ன்டு ஃபியூவல் ப்ளஸ் பேர்ன் ஆன ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி இன்ஜின் ஆயிலில் போய் மிக்ஸ் ஆயிரும். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் எதுலேயுமே வந்து இந்த கொரோசிவ் நேச்சர் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா உங்கள் இன்ஜின் ஆயில் வந்து ஃபாஸ்ட்டாக டைல்யூட் ஆயிரும், அதோட தன்மையை இழந்துரும். ஓகே, அது எவ்வளோ க்ளீன் பண்ணோம் அதே மாதிரி எவ்வளோ லூப்ரிகேட் பண்ணோம் அப்படின்ற அதோட தன்மை குறைஞ்சிரும். இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயிலோட ஃபிலிம் திக்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்ஜின் ரஃப் ஆயிரும். ஓகே, இந்த ஷார்ட் ட்ரிப்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே E20 இருக்கட்டும், E0 இருக்கட்டும், E100 எதுவாக வேணா இருக்கட்டும், ஓகே, இட் டசன்ட் மேட்டர். இந்த ஷார்ட் ட்ரிப்ஸ் பண்ணுற வண்டி பெட்ரோலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிஸ்டன் தேவையான அளவுக்கு அழுத்தி பிடிக்காது.
இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அப்போ நான் வந்து காலையில் வண்டி எடுத்துகிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வரையும் போகிற வரையும் கோல்டாக தானே இருக்கும். அப்போ உள்ள ஒன்றும் ஆகாதா அப்படின்னா ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் 90 டிகிரிஸ் வாட்டர் டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஆயிலோட டெம்பரேச்சரும் 90லேருந்து 110 வரையும் இந்த வேரியேஷனில் இருக்கும். ஓகே, இந்த வேரியேஷனில் இருக்கும்போது இந்த ஆயில் கொதிக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த மிக்ஸ் ஆன இந்த ஹைட்ரோ கார்பன் இந்த ஃபியூல்லாம் இருக்குல்ல, எரிஞ்சு வேப்பர் ஆகி வெளில போயிடும். ஓகே ஓகே. அதனால தான் வண்டி நான் அந்த இட்டாலியன் டியூனப் பண்ணுங்கன்னு சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அந்த இன்ஜினோட வேகத்தை ஜாஸ்தி பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். இந்த ஆயிலில் இருக்கிற தேவையில்லாத கண்டாமினேஷன்லாம் புகையா கிளம்பி பிசிவி வழியா இன்ஜின்குள்ள மறுபடியும் அனுப்பிச்சு எரிச்சு வெளில அனுப்பிடும். ஓகே, இல்லைன்னா அது இன்ஜின்ல செட்டில் ஆகும், அந்த ஆயிலே செட்டில் ஆயிரும். ஆயிலில் செட்டில் ஆகிட்டே இருந்தது, ஷார்ட் ட்ரிப்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆயிலில் செட்டில் ஆகிட்டே இருக்கும், ஆயில் சீக்கிரமா கெட்டு போயிடும். நீங்க வந்து அதை சுதாரிச்சு மாத்தினீங்கன்னா பரவாயில்ல. இல்ல 10,000 தான் அவன் சொல்லியிருக்கானே, நான் 10,000ல மாத்தினேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, 3 வருஷம் 4 வருஷம் சர்வீஸ் பண்ண வச்சுப்பாங்க. அதுல என்ன ஆயிரும் அப்படின்னும் போது இன்ஜின் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா டேமேஜ் ஆகும். ஓகே, நீங்க இந்த ஷார்ட் ட்ரிப்ஸ் சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்ன எக்ஸாக்டா? ஸோ உங்களோட ஆயில் டெம்பரேச்சர், அதாவது நம்ம எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் கேஜ் கரெக்ட்டுங்களா, அது வந்து 90 டிகிரிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதோட ஆப்டிமல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்ல இருக்கு, அதாவது எல்லா ஐடியல் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றது ஒரு நமக்கு இண்டிகேட் பண்ற ஒரு பேராமீட்டர். ஓகேவா, 90 டிகிரிஸ் வந்துருச்சு அப்படின்னா கூலிங் சிஸ்டம், அதாவது ரேடியேட்டர் இந்த இதில் இருக்கிறது எல்லாம் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஆயில் எவ்வளோ கூல் பண்ணுது, ஹீட் பண்ணுது அப்படின்றது எல்லாமே. ஸோ இந்த ஆயில் தேவையான அளவுக்கு ஹீட்டில் இருக்கணும், இது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் உங்கள் இன்ஜின் வந்து ஃபுல் ஆப்டிமலாக எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் ரன் ஆகும். நீங்கள் வந்து கோல்டாக இந்த 90 டிகிரிஸ், ஏன்னா சில வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டரில் அந்த 90 டிகிரிஸ் வராது. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மோஸ்ட் பெட்ரோல் கார்ஸ், மாடர்ன் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்லேயே நல்லா டெம்பரேச்சர் ஏற்றுறதுக்கு. இல்லை மாடர்ன் கார்ஸில் நிறையா புது டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, அதெல்லாம் பண்ணிடும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயில் தேவையான அளவுக்கு சூடாக இருக்காது. அது தேவையான அளவுக்கு சூடாகல அப்படின்னா அதில் இருக்கிற கண்டாமினன்ஸை வந்து பாயில் பண்ணி வெளில அனுப்ப முடியாது. இப்போ தேவையான அளவு சூடாகணும்னா மினிமம் ஒரு கார் எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்? மினிமம் ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ஓடணும். பட் அது கூட அவசியம் கிடையாது. வண்டியை வந்து ஒரு வீக்கெண்ட்ல எடுத்துட்டு போய் ஹைவேல செகண்ட் கியர்ல ஹை ஆர்பிஎம், இல்ல தேர்ட் கியர்ல ஹை ஆர்பிஎம், வண்டியை வேகமா ஓட்டுங்கன்னு சொல்ல. நான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறேன், அங்கதான் எல்லாரும் சண்டைக்கு வராங்க. நீ என்ன வண்டியை 150 ஓட்ட சொல்ல, நான் அதை சொல்லவே இல்லை. உங்க இன்ஜினோட வேகத்தை ஜாஸ்தி பண்ணுங்க, அதுக்குதான் கியர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கியர்ல போட்டு அதோட ஆர்பிஎம், இப்போ 5000 ஆர்பிஎம் வரையும் இருக்க டீசல் காரா இருந்தா ஒரு 3000 4000 ஆர்பிஎம்ல கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணுங்க. நல்லா எல்லாம் இப்போ எப்படி நம்ம ஜிம்முக்கு போனா ஹெல்த்தியா இருப்போம், அதே தான் அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுங்க. நல்லா இதாகும், எல்லாம் தேவையான அளவுக்கு ஹீட் ஆகும். இந்த ரப்பர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூடாகணும் கோல்ட் ஆகணும், அப்போதான் அந்த ரப்பராக இருக்கும். நம்ம குக்கரில் போடுற கேஸ்கெட் பார்த்தீங்கன்னா கவர்லேயே இருக்கும் போது கூட அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்கல்ல. எதனால அப்படின்னா அது கோல்டாகவே இருந்தது அப்படின்னா அது மொடன்னு ஆகி உடஞ்சு போயிடும். அதே தான் இன்ஜினுக்கும். நான் வண்டியை ஓட்டவே இல்லை, என் வண்டியில் இவ்வளோ இன்ஜின் ஆயில் இருக்கு, நீ இன்னும் இவ்வளோ பெரிய பில்லு கொடுக்குற அப்படின்வாங்க. சரியா, பிரச்சனையே அவங்க வண்டியை ஓட்டாதது தான். அந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா மொடன்னு ஆகி கெட்டு போயிடும். அந்த ஹீட் கோல்டு ஆகிட்டே இருந்ததுனா தான் அந்த ரப்பர் சாஃப்டாகவே இருக்கும். நல்லா கண்ணாப்பின்னு ஓட்டுவாங்க. வருஷத்துக்கு 50,000 கிலோமீட்டர் ஓட்டுறவங்க வண்டிலாம் பாருங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காது, பாட்டு ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன 5-6 வருஷம் ஆயிருக்கும், 20,000 கிலோமீட்டர் தான் ஓட்டி அவங்க வண்டியில் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ரீசன் வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணாமல் உட்காந்துருந்தா நமக்கு என்ன பிரச்சனை வருமோ, மெஷினுங்களுக்கும் அதே தான். அதுக்கு ஒரு டியூட்டி சைக்கிள் இருக்குது, அந்த டியூட்டி சைக்கிளை அது பூர்த்தி பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை வரும். ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், கார் வாங்கிட்டோம், மைலேஜ்ன்ற ஒரு கணக்கு பார்த்து பெட்ரோல் செலவாகுதே அப்படின்ற ஒரு கணக்கு பார்த்தா கார் வாங்க வேண்டாம். ஆமாம், கார் வாங்க வேணாம் அப்படின்றத விட வந்து, அதாவது அந்த அளவுக்கு பார்த்து நீங்க இது பண்ணீங்கன்னா இங்க சேர்த்த காசெல்லாம் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவீங்க. ஸோ அப்படின்னும் போது காரை கொஞ்சம் ரெகுலராக யூஸ், கார் பைக் எதுவாக இருக்கட்டும் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அதில் பிரச்சனை வராது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா ரேவ் கொடுத்து ஓட்டுறதும் முக்கியம். ஆமாம், எக்ஸ்ட்ரா ரேவ், அதாவது எப்போ பார்த்தாலும் அதே பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஓகே, பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது சிக்னல்ல ஃபர்ஸ்ட் நிற்கிறீங்க அப்படின்னா முன்னாடி எதுவும் வண்டி இருக்காதுல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் 2 கியரை மட்டும் கொஞ்சம் வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா போதும், அந்த ஆயில் தேவையான அளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடாகும். இன்னொன்று வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 1.1300 ஆர்பிஎம் போயிட்டு 750 ஆர்பிஎம் வர்ற வரைக்கும் வண்டியை எடுக்காதீங்க, கோல்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது பேர் கோல்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ அந்த கோல்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு அப்படின்னா, இது ஃபியூலை வந்து அடிஷ்னலாக டம்ப் பண்ணும் இன்ஜின்குள்ள ஆட்டோமேட்டிக்காக. அது எதனால அப்படின்னா, இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து எரிஞ்சு வெளியில போற இந்த எக்ஸாஸ்ட் கேஸை வந்து ட்ரீட் பண்ணி வெளில அனுப்பும், அப்பதான் வந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸை குறைக்கும். ஓகே, பட்
கோல்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அதோட எஃபிஷியன்சி அட்டைன் பண்ணியிருக்காது. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோல்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னலா ஃபியூலை ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் அன்பர்ன்ட் ஃபியூலை வந்து இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் மேல போய் படிய வைக்கும். ஓகே, படிய வைக்கும் போது இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் சூடான காத்து போய் அதுல படுதுல படும்போது இன்னும் அடிஷ்னலா அதை ஆக்சிடைஸ் பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிடைஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஃபாஸ்டா ஹீட் ஆகும். குவிக்கா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த கோல்ட் ஸ்டார்ட் முடிஞ்சு வண்டி எடுக்கிறீங்கல்ல, எடுக்கும் போது வந்து த கேட்டலிஸ்ட் சிஸ்டம் வில் பி ரெடி ஓகே ஃபார் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு. 750 or 800 RPM வந்துருச்சுன்னா இட் இஸ் ரெடின்னு புரிஞ்சு, அதாவது இட் இஸ் ரெடி, the catalyst system is ready. ஓகே, பட் உங்க இன்ஜின் வந்து எப்போ பக்காவா ரெடி அப்படின்னா அது 90 டிகிரிஸ் வரும்போது தான். பட் ஆனா 90 டிகிரி வர வரையும் நீங்க நின்றுட்டேவும் இருக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். நீங்க வண்டியை 2000 RPM அப்படியே ஓட்டுனீங்க அப்படின்னா அந்த அடிஷனல் லோடு வச்சு அது டக்குன்னு ஹீட் ஆயிரும். ஸோ எல்லாமே ஆப்டிமல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சருக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ E20 ப்ராப்ளம் அப்படிங்கிறதா நமக்கு பேசிக்காக இருந்த ஒரு மைண்ட் செட். அதை பற்றி ரொம்ப கிளியராக எங்கே பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனை வருது, அதுக்கு உண்மையிலேயே E20 தான் காரணமானு தான் முதல்ல பார்க்க வேண்டியது இருக்குன்னு ஒரு ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. மை ப்ளஷர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.